அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். எதை பற்றியது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாளை நாள் நமக்கு பங்குனி உத்திரமாக இருக்குது. அற்புதமான பலன் தரக்கூடிய ஒரு நாள் அப்படின்னே இந்த நாளை சொல்லலாம். மாதந்தோறும் இந்த உத்திர நட்சத்திரம் வரும் அப்படின்னாலும் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அதோட உத்திர நட்சத்திரம் சேர்ந்துருக்கிறனால தான் பங்குனி உத்திர விழாவாக கொண்டாடுவோம். இந்த நாளில் நிறைய தெய்வீக திருமணங்கள் நடந்திருக்குது. அப்படிங்கிறதுனால இதை கல்யாண விரத நாள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த நாளில் நம்ம என்ன கேட்டோம்னாலும் எந்த தெய்வத்திடம் கேட்டாலும் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னே சொல்லுவாங்க. ஏற்கனவே இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு கிட்டத்தட்ட 4-5 பதிவுகள் போட்டிருக்கிறேங்க. ஒன்று பார்த்திங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட இலையில் விளக்கேற்றுங்கன்னு சொல்லியிருப்பேன். இன்னொன்று வாங்கி வைக்க வேண்டிய பொருட்கள் குறித்து சொல்லியிருப்பேன். அடுத்து பார்த்திங்கன்னா, ஒரு நாள் மட்டும் இருக்கக்கூடிய விரத முறை குறித்து சொல்லியிருப்பேன். மேலும் காலையில் வெறும் வயிற்றில் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் குறித்து ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். எண்ட் ஸ்க்ரீனில் 4 வீடியோனுடைய லிங்க் வரும். மீதியும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் லோகோ கிளிக் பண்ணிட்டு ரீசெண்டாக போட்ட வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு தேவையான பதிவுகள் எல்லாம் இருக்கும். அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் பார்த்து செய்யுங்க. எதுவுமே செய்யாமல் இருக்கிறதுக்கு எதையாவது ஒன்று செய்யுங்க. அதுவே பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு தரும். அதுவும் குறிப்பாக வெறும் வயிற்றில் சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் குறித்து சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் சொல்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களும் நீங்கி தலையெழுத்தே மாறும், செல்வம் பல மடங்கு சேரும் அப்படின்னே சொல்லலாம். மேலும் என்ன கலரில் ட்ரெஸ்ஸு அணிஞ்சுக்கணும், எந்த நேரத்தில் நிவேதனம் வைக்கணும் என்பது குறித்தும் இருக்கும். அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். நம்மளுடைய சேனல் பொறுத்த வரைக்கும் சில விசேஷமான நாட்கள், திதிகள் இதெல்லாம் வரும்போது குளிக்கும் தண்ணீர் பரிகாரம்னு போடுறது வழக்கம். எப்போதுமே நம்ம குளிக்கும் தண்ணீரில் ஏதாவது ஒரு சில பொருட்களை சேர்த்து குளிக்கிறது நம்ம உடம்பையும் சுத்தப்படுத்தும், நம்மளுடைய ஆன்மாவையும் கிளென்சிங் பண்ணும். மற்ற நாட்களில் குளிக்கலினாலும் நான் இது போல் வீடியோக்கள் போடுறேன் இல்லையா, அந்த நாளில் குளிச்சிங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதன்படி பார்க்கும்போது நாளைக்கு நமக்கு பங்குனி மாதத்திற்குண்டான பௌர்ணமி திதி இருக்குது, பங்குனி உத்திரம் இருக்குது. ஸோ இந்த நாளில் நீங்கள் காலையில் இந்த மாதிரி குளிக்கிறதுங்கிறது நல்லது. ஒருவேளை வீடியோவை ஆல்ரெடி குளித்ததுக்கு அப்புறமா தான் பார்த்தீங்க, அந்த மாதிரி குளியல் முறை எடுத்துக்கலாமான்னு கேட்டால் தாராளமாக எடுத்துக்கலாம். பங்குனி உத்திரம் பார்த்திங்கன்னா நமக்கு மாலை 4:37 வரைக்கும் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் இந்த குளியல் முறை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட போதும். இல்லைங்க, அதை தாண்டி நாங்கள் மாலை நேரத்தில் தான் பார்த்தோம், அப்போ எடுத்துக்கலாமான்னு கேட்டால் எடுத்துக்கலாம். ஏன்னா பௌர்ணமிக்கும் நான் குளியல் பரிகாரம் போடுவேன். ஸோ பௌர்ணமியை கணக்கு வச்சுட்டும் கூட நீங்கள் இது மாதிரி குளியல் முறையை எடுத்துக்கலாம். இல்லைன்னா நான் சொல்கிற மாதிரி தண்ணீர் ரெடி பண்ணிட்டு முகம் கை காலாவது கழுவிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. இந்த ஒரு குளியல் முறையை ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் எடுத்துக்கலாம். பீரியட்ஸ் டைம்லேயும் எடுத்துக்கலாம், பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் எடுத்துக்கலாம், நீங்கள் வேற்று மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். நைட்டு அசைவம் சாப்பிட்டுட்டு காலையில் இந்த மாதிரி குளிக்கலாமான்னு கேட்டாலும் குளிக்கலாம். சரி, இப்போ எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்துடலாம். குளிக்கக்கூடிய தண்ணீர் ஒரு பக்கெட் அளவுக்கு பிடிச்சி வச்சுக்கோங்க. சுடு தண்ணியோ பச்சை தண்ணியோ உங்கள் உடம்புக்கு எது வசதிப்படுமோ அதை நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி போடுங்க. பச்சரிசியும் போடலாம், சமையலுக்கு பயன்படுத்துகிற அரிசியும் போடலாம். ஏன்னா இன்னைக்கு பௌர்ணமி திதி இருக்குது. சந்திரனுக்கு உகந்த தானியம்னு பார்க்கும்போது அரிசி. மேலும் மகாலட்சுமி தாயாருக்கு உரிய 108 பொருட்கள்லையும் இந்த பச்சரிசிங்கிறது இடம் பிடிக்குது. அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இல்லைன்னா ஒரு 4-5 அப்படி போட்டிங்க அப்படின்னா கூட போதும். அடுத்தது ஒரு துளி அளவுக்கு மஞ்சள் தூள் போடுங்க. கஸ்தூரி மஞ்சளோ இல்லை ரெகுலராக யூஸ் பண்ண மஞ்சளோ ஏதாவது ஒன்று போடுங்க. இது பார்த்திங்கன்னா நமக்கு மகாலட்சுமி கடாட்சத்தையும் கொடுக்கும், அதே போல் குரு பகவானுடைய பரிபூர்ண அருளையும் நமக்கு கொடுக்கும். இது ரெண்டையும் போட்ட பிறகு உங்களுடைய வலது கையினுடைய ஆள்காட்டி விரல், அதாவது ரைட் ஹேண்டனுடைய இந்த பாயிண்டிங் ஃபிங்கரை பயன்படுத்தி நான் சொல்லக்கூடிய இந்த 4 எழுத்துக்களை நீங்கள் தண்ணீரில் எழுதுங்க, விரலை விட்டு எழுதுங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரணவ மந்திரமான ஓம் அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. அடுத்து ஸ்ரீம் அப்படிங்கிற மகாலட்சுமி தாயாருக்குரிய மந்திரத்தையும் எழுதிக்கோங்க. ஏன்னா மகாவிஷ்ணுவுக்கும் லட்சுமி தாயாருக்கும் திருமணமான நாளுன்னு பார்க்கும்போதும் இந்த பங்குனி உத்திர நாள் தான். ஸோ அவங்களும் ரொம்ப ரொம்ப மனமகிழ்ச்சியோடு இருப்பாங்க. ஸோ ஓம்ங்கும்போது நம்ம முருகப்பெருமானுடைய அருள், நாராயணனுடைய அருள், அதே போல் சிவபெருமானுடைய அருள் எல்லாமே நமக்கு கிடச்சிரும். அதே போல் ஸ்ரீங்கும்போது மகாலட்சுமி தாயாருடைய அருள் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த பொருட்களை நம்ம தண்ணீரில் போட்டுட்டு இது மாதிரி எழுதி இந்த தண்ணீரை பயன்படுத்தி நம்ம தலைக்கோ உடம்புக்கோ குளிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. இப்போ வீட்டில் இருக்கிற குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே இது மாதிரி எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன். அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஒரு சொம்போ டம்ளரோ எடுத்துக்கோங்க. அதில் சுத்தமான தண்ணீர், பைபிளோட தண்ணீரே பிடிச்சி வச்சுக்கோங்க. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அரிசி,
கொஞ்சம் வந்துட்டு இந்த மஞ்சள் தூள் இது ரெண்டையும் போட்டுட்டு நீங்களே வந்து இதில் ஓம் ஸ்ரீம்னு எழுதிட்டு இந்த தண்ணீரை நீங்கள் வீட்டில் இருக்கிற உறுப்பினர்கள் எல்லாம் குளிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதை அப்படியே ஷேர் பண்ணி குளிச்சிக்கலாம். இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் கணவருக்கு தனியாக மாமியார் மாமனாருக்கு தனியான்னு ரெடி பண்ணிகிட்டு இருக்க முடியாது இல்லையா? ஸோ காமனாக இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டா அந்த பக்கெட் தண்ணியில் இது கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சரி, ஏன் வந்து இந்த அரிசியும் இந்த மஞ்சத்தூளையும் இதில் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அட்சதை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போது திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கும்போது அட்சதை தூவி ஆசீர்வதிக்கிறது தான் நம்மளுடைய பழக்கம். இந்த நாளானது நிறைய தெய்வீக திருமணங்கள் நடந்திருக்குது. தெய்வீக திருமணங்கள்னாலும் சரி, சாதாரண மனிதர்கள் திருமணமாக இருந்தாலும் சரி, அட்சதை போடுவது வந்து வழக்கம். இது ஒரு மங்களத்தையும் குறிக்கும். அதே அட்சதை தான் நாம் இங்கே ரெடி பண்ணி நம்ம குளிக்கக்கூடிய தண்ணீரில் போட்டு குளிக்கிறோம். அப்போ அந்த தெய்வங்களே நமக்கு ஆசீர்வாதம் செஞ்ச பலன் வந்து நமக்கு கிடைக்கும். மேலும் தண்ணீரில் நம்ம எழுதியிருக்கக்கூடிய அந்த எழுத்துக்கள் இருக்குது பாருங்கள், இதனுடைய சக்தி அந்த தண்ணீர் முழுவதுமே பார்த்திங்கன்னா வியாபித்திருக்கும். அப்போ இதை நம்ம பயன்படுத்தும் போது நம்மளுடைய கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் நீங்கும். ஒரு புத்துணர்வு வந்து நல்லாவே வந்துட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதாவது சாதாரணமாக குளிச்சு முடிச்சதும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இல்லையா, அது மாதிரி கிடையாது. இந்த மாதிரி ஒரு குளியல் முறை நீங்கள் எடுத்து பாருங்கள். நாளைக்கு குளிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு வரும், ஒரு ஹாப்பினஸ் வரும், இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வரும். அதாவது சொல்லுவாங்களே வயிற்றுக்குள்ளே பட்டாம்பூச்சி பறக்குது அப்படின்ட்டு, அந்த மாதிரி ஒரு உணர்வு வந்து உங்களுக்கு வரும். அதுதான் இந்த மந்திரத்தினுடைய ஒரு சிறப்பு. அதே போல் நம்ம இதில் போட்டிருக்கக்கூடிய பொருட்களினுடைய சிறப்பு. இந்த ஒரு அற்புதமான குளியல் முறையை யார் ஒருத்தங்க நாளைக்கு எடுத்துக்கிட்டாலும் அவங்க வாழ்க்கையில் 16 செல்வங்களும் கிடைக்கும். என்னென்னவெல்லாம் விருப்பப்படுறாங்களோ அது எல்லாமே வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு நடக்கும். அனைவரும் செஞ்சு பலனடையுங்க. இந்த மாதிரி குளிச்சு முடித்த பிறகு அந்த வெறும் வயிற்றில் சொல்லக்கூடிய மந்திரத்தையும் வந்து மறக்காமல் சொல்லிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.